பகட்ட பேத்து போடு வேண்ட மணி எப்படி நீங்க பேசலாம் கண்டாரோடி நீ என்ன சாமி பாஜகவுல அவர் வந்து முன்னால ஒரு பதவியில இருந்திருக்கிறாரு. என்னை அடினாலையும் சொல்லுனாலையும் பெரிய தாக்குதல் நடத்தினாரு. அந்த டிரைவர் என்னை புடிச்சு தள்ளி விட்டு செல்ல தூக்கி போட்டாரு. அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் என்னால அந்த வீடியோ எடுக்க முடியல. பெண்கள் வச்சு ரத்த துடைப்பு அதை தூக்கி போடுற ஒரு எரிபொருள் அதுல தயாரிக்கப்படுற பொருளுக்கு 18% ஜிஎஸ்டி. அந்த நபர் என்ன கேக்குறாரு, 27 ரூபாய்க்கு இருக்குது நான் வாங்குறேன், உனக்கு வசதி இருந்தா 400 ரூபாய்க்கு வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம், விக்குது நானும் தான் வாங்குறேன். இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும்னா அர்ஜென்டா துணி அலசிட்டு இருக்க முடியுமா? அந்த காலம் அங்க மாறி போச்சு. இன்னைக்கு வந்து நவீன காலம். அவர் என்ன சொல்லலாம், குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நீ வசதி இருந்தா எவ்வளவு வேணாலும் வாங்கு. அது யாரு நீ கேக்குற? சாப்பாட்டுக்கு எண்ணெய்க்கு 5% போட்டு, சிலிண்டருக்கு 5% ஜிஎஸ்டி. ஏன் குழந்தைகள் சாப்பிடுற பால் சார்ந்த உணவுப் பொருள்கள் கூட ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்க கூடாதா? வரிகளை பத்தி பேசுறீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை இல்லையா? பெண் குழந்தை முதல் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. கருத்தியல் ரீதியா விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியா விமர்சிக்கலாம். ஒரு பெண்ணாக இருந்து நீங்க செய்யணும்னா நீங்க எப்படி திராவிடத்தை குறை சொல்லலாம்? பாஜக ஆட்சியில நீங்க என்ன உரிமைகளை பெண்களுக்கு தர்றீங்க? அவங்களா சொல்லிக்க வேண்டியதான். பிஜேபி தாமரை மலரும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லைங்க. தாமரை எல்லாம் மலராது. ஏபி முருகானந்தம் போற பக்கம் எல்லாம் போலீஸ கடுமையா விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலை போற பக்கம் எல்லாம் பேசுறாரு. என்ன பாதுகாப்பை பத்தி பேசுறாரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை? அதெல்லாம் எந்த இடத்துலயும் பிஜேபி வந்து அதெல்லாம் தாமரை எல்லாம் மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபியில இருக்கிற ஆண்கள் இன்னைக்கு பெண்களுக்கு எப்படி எல்லாம் பாலியல் தொந்தரவு பண்றாங்கங்கிற விஷயம் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ரூட் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம கூட திருப்பூர் மாவட்ட பாஜகவினரால் தாக்குதலுக்குள்ளாகப்பட்ட திராவிடர் விடுதலை கழகத்தின் திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் தோழர் சங்கீதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் குறித்தும் என்ன நடந்தது அப்படிங்கிற பின்னணி குறித்தும் பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நேற்றைக்கு வந்து தேர்தல் பரப்புரை போது பாஜகவினரால் தாக்குதலுக்குள்ளாகப்பட்ட அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். என்ன நடந்தது? எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு, கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, அவங்க சொல்றதுக்கான உரிமை இருக்கு. இங்க தேர்தல் பரப்புரைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பாஜக பிரச்சாரத்துல வந்தவங்க டிரைவர் ஒருத்தர் மைக்ல அலௌன்ஸ் பண்ண, இந்த 2 பேரை தவிர யாருமே அந்த இடத்துல இல்ல. யாருக்காக அந்த பிரச்சாரம் செய்யறாங்க? மக்களுக்கான ஒரு பிரச்சாரம். அப்போ நாங்க எல்லா உரிமைகளும் தர்றோம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திராவிடம் தான் அந்த உரிமை எல்லாமே அழிச்சது, பெண்களுக்கான உரிமையை நாங்கத்தான் தர்றோம், பெண்களுக்கு எல்லாமே நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து மைக்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, பெண்களுக்கான உரிமையை சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பாத்துக்கிட்டு இருந்த வெளியில அப்போ ஒரு பாட்டி அம்மா போயிட்டு அரிசி விலையை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கேக்குறேன், அண்ணா பெண்களுக்கான ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறீங்க, அதுவும் ரத்த துடைப்பு அதை தூக்கி போடுற ஒரு எரிபொருளை வந்து ஒரு ஜிஎஸ்டியை நீங்க போட்டிருக்கிறீங்க. பொதுமக்கள் எல்லாருமே பாஜகவினர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்களா? விலைவாசி உயர்வு பத்தியும் மற்ற விலை விஷயங்களை பத்தி கேட்கறாங்களா? ஆமா, விலைவாசி உயர்வை பத்தி, அரிசி விலை உயர்வு, சிலிண்டர் உயர்வுன்னு எல்லா பொதுமக்களும் கேட்ட மாதிரி நானும் அங்க ஒரு பொதுமக்கள்ல ஒரு பெண்ணா இருந்து, ஏன் நாப்கினுக்கு பெண்கள் வச்சு ரத்த போக்கு தொடச்சி எரியற நாப்கினுக்கு ஜிஎஸ்டி, நாப்கின்க்கு வந்து விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை வந்து விலக்குனதா அறிவிப்பு எல்லாம் இருக்கே. நாப்கின் பயன்படுத்துற பொருளுக்கு 18% ஜிஎஸ்டி. அது வந்து இருக்க ஏறத்தான் செய்யும். அப்ப அவர் அந்த நபர் என்ன கேக்குறாரு, 27 ரூபாய்க்கு இருக்குது நான் வாங்குறேன், உனக்கு வசதி இருந்தா 400 ரூபாய்க்கு வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும்னா அர்ஜென்டா துணி அலசிட்டு இருக்க முடியுமா? அந்த காலம் அங்க மாறி போச்சு. இன்னைக்கு வந்து நவீன காலம். இன்னைக்கு வந்து வச்சு தூக்கி போடுற பொருளுக்கு இருக்குதே அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லலாம், அம்மா இது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நீ வசதி இருந்தா எவ்வளவு வேணாலும் வாங்கு. அது யாரு நீ கேக்குற? கேட்கலாமா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி இவங்க அதிகாரத்தினால ஒரு பெண்ணை தாக்குவது என்னை மட்டுமல்ல, இந்த பெண் சமூகத்தை இவங்க தாக்குறாங்க. இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு எண்ணெய்க்கு 5% போட்டிருக்காங்க, சிலிண்டருக்கு 5% ஜிஎஸ்டி. ஏன் குழந்தைகள் சாப்பிடுற பால் சார்ந்த உணவுப் பொருள்கள் கூட ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்க கூடாதா? வரிகளை பத்தி பேசுறீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை இல்லையா? பெண்களுக்கான உரிமையை பாஜக ஆட்சியில மோடி அரசு கொடுக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ ஓட்டு கேட்டு வர்ற ஒரு வேட்பாளர்கள் கிட்ட கேட்கிற உரிமை எல்லா மக்களுக்கு இருக்குது. பதில் சொல்லக்கூடிய வேலையில நீங்க இருக்கிறீங்க. உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லணும், இல்ல அப்படின்னா அதை விட்டுட்டு போயிருக்கணும். என்னைய மட்டும் இது தாக்குறாங்க, என்னோட உயிருக்கு கூட ஆபத்தா இருக்கலாம். ஏன்னா ஒரு சொல்லு அந்த மாதிரி இருந்தது. அந்த சொல்லு வந்து எடுக்க விடாம என்னை தடுத்துட்டாங்க, செல்ல புடுங்கி எரிஞ்சிட்டாங்க. அப்படி பெண்களுக்கான உரிமையை நாங்க கொடுக்குறோம், எங்க ஆட்சியில தர்றோங்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைங்க முதல் பெண்களுக்கு வரை இன்னைக்கு கேட்கக்கூடிய உரிமையில கூட இந்த பாஜக விட்டு வைக்கல. எந்த இடத்துக்கு போய் கேட்டாலும் பாஜகவிடம் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுனால இன்னைக்கு வந்து என்னைய ஒரு தனி நபரா உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ கருத்தியல் ரீதியா விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியா விமர்சிக்கலாம், கை கலப்பு
ஒரு பெண்ணாக இருந்து நீங்க செய்யனீங்கன்னா, ஒரு மனித நேயம் உள்ள நீங்க எப்படி திராவிடத்த குறை சொல்லலாம்? பாஜக ஆட்சியில நீங்க என்ன உரிமைகள பெண்களுக்கு தர்றீங்க? மத்த மக்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அத முடிச்சுட்டு, அந்த தெரிஞ்ச பசங்க இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க. அவங்க போக்கா அப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டேன். வந்து என்னுடைய கடையில நான் அமர்ந்துட்டேங்க. என் கணவர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. அதுக்கு அவங்களும் வந்தாங்க. வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. கடைக்குள்ள ஒரே ரகள. வார்த்தைகளால என்னைய வந்து தாக்குனது மட்டுமல்லாம, கைய வச்சு தள்ளுனாங்க. அந்த இடத்துல என்னைய நான் காப்பாத்திக்க அதான் பண்ண முடியும். வீடியோ எடுத்துக்கிட்டு நான் பாதுகாக்க நான் தள்ளுனேன். என்னைய அடிச்சாங்க. செல்ல போட்டு தூக்கி எறிஞ்சாங்க. அந்த டிரைவர் பேர் தெரியல. அந்த சின்னசாமி அப்படிங்கிற பெரியவர் வந்து என்னைய அடிச்சு ரொம்ப மோசமான வார்த்தையில என்ன தாக்குனாரு. அந்த ஆனா நான் சின்னசாமி அப்படிங்கிற நபர் பாஜகவில் ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா? பாஜகவுல இருக்கிறாங்க. பாஜகவுல அவர் வந்து முன்னாடில ஒரு பதவியில இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த பெரியவர் என்னைய அடினாலயும், சொல்லுனாலயும் பெரிய தாக்குதல் நடத்தினாரு. அந்த டிரைவர் என்னைய புடிச்சு தள்ளி விட்டு செல்ல தூக்கி போட்டாரு. அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் என்னால அந்த வீடியோ எடுக்க முடியல. "என்னாடி? நீ வந்து பெரிய இவளா? நீ யார்ட்ட வேணாலும் பேசு. யார்ட்ட வேணாலும் குடு." அப்படின்னு என்னைய வந்து பேச்சாலயும், அடியாலயும் அவரு வந்து அடிச்சாரு. அத கேட்க வந்த என்னுடைய கொழுந்தனார அடிச்சு வெளியில தாக்குனாங்க. அந்த வீடியோவும் இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் கேட்கிறதா சொல்றீங்க. இப்போ மக்கள் மத்தியில, பொதுமக்களின் மத்தியில பாஜகவுக்கு எதிர் மனப்பான்மை தான் இருக்கிறதா? ஏன்னா இப்போ பாஜகவை சார்ந்தவர்கள் பரப்புரை செய்றப்போ, அண்ணாமலை உட்பட சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கொங்கு பகுதியில பாஜக மிகவும் ஸ்ட்ராங்கா வளர்ந்திருக்குது. நாங்க வந்து அங்க கணிசமான வாக்குகளையும், சீட்டுகளையும் பெறுவோம்னு சொல்றாங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தோழர். அவங்களா சொல்லிக்க வேண்டியதுதான். பிஜேபி தாமரை மலரும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லைங்க. தாமரை எல்லாம் மலராது. ஏபி முருகானந்தம் போற பக்கமெல்லாம் போலீஸ கடுமையா விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலை போற பக்கமெல்லாம் பேசுறாரு. என்ன அண்ணாமலை பேசுறாரு? என்ன பாதுகாப்ப பத்தி பேசுறாரு? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அதெல்லாம் எந்த இடத்துலயும் பிஜேபி வந்து அதெல்லாம் தாமரை எல்லாம் மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க தோழர். அவங்க வேணா சொல்லிக்கலாம் மலரும் மலர்ன்னு. என்னைய மாரியே பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் நெறைய இருக்கிறாங்க. ஏன்னா கேள்விகளை இந்த சமூகம் சார்ந்து பெண்கள் நாங்க கேட்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மத்த பெண்களுக்கு எப்படி இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? பிஜேபியில இருக்கிற ஆண்கள் இன்னைக்கு பெண்களுக்கு எப்படி எல்லாம் பாலியல் தொந்தரவு பண்றாங்கங்கிற விஷயம் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். இது மக்களுக்கான பிரச்சாரமா தான் நாங்க எடுத்து சொல்றோம். இது மக்களுக்கான உரிமையை தான் நாங்க எடுத்து சொல்றோம். ஒரு பெண்ணாக இருந்து நாளைக்கு இருக்கிற மாறக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக 10 பேர் கேட்கவும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க உரிமைகளை அப்படின்னா இந்த ஒரு பயம் வந்து இந்த சமூகத்துல இருக்கு. இன்னைக்கு எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா, மத்த பெண்களுக்கு எப்படியாப்பட்ட நிலைமை இருக்கும்? ஏன் நேத்துக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? அவர்களுக்கு பயம். பாஜகவின் மீது ஒரு பயம். ஏன்னா, பின்புலத்துல நமக்கு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கையிலேயே என்னைய தாக்குறாங்க அப்படின்னா, எதுவுமே சார்ந்து உழைக்கும் மக்களிடத்திலே இன்னைக்கு போற போக்குல ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற பயம் மக்களிடத்துல இருக்கனால தான் கேட்கல. அவங்களால ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாத காரணம் இந்த பிஜேபி ஆட்சி இந்த அரசாங்கத்துல எந்த பாதுகாப்பும் இல்லையே அப்படிங்கிற ஒரு இதுதான். அவங்க போற போற இடத்துல எந்த இடத்துல தாமரை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. வாய் போக்குல வேணா ஊழல பத்தி அவங்க அவங்க ஊழல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாமரைக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்ல. எங்கள மாரி பெண்களுக்கு தெரியும். தாமரை வளர்ந்தால் பெண் குழந்தைகளை நாளைக்கு எப்படி வளர்க்க போறோம் அப்படிங்கிற பயம். இன்னைக்கு துடிச்சுட்டு இருக்கு. அடுத்த ஆட்சியில வந்துட்டா இந்த அடுத்த கூடிய சமூகத்துல இந்த சமுதாயத்துல பெண் குழந்தைகள் வளர முடியுமா? படிக்க முடியுமா? இந்த சமூகத்துல ஒரு அதிகாரத்துல உட்கார முடியுமா? அப்படிங்கிற பயம் இருக்குது. அதனால் தாமரை வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் 100க்கு 100% இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டா நாளைக்கு நம்ம பெண் குழந்தைகள் என்ன ஆகுது? இந்த சமுதாயத்துல படிக்க முடியாம வளர்ச்சியில மேலோங்க முடியவே முடியாதுங்க தோழர். இதான் இந்த நாட்டோட நடப்பு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அவங்களோட அதிகாரமா தான். அவங்க மத்தியில இருக்கிறாங்கங்கிறதுக்காக பெண்களுக்கு எந்த உரிமைகளையும் நீ கேட்க கூடாதுன்னு ஒரு பெண்ண வந்து தனியா இருக்கு. நீ கேட்ட இடத்த விட்டுட்டு நீ அடிக்கிறதுக்கு வர்ற அப்படின்னா, அப்ப எந்த ஒரு இடத்துல அவங்க வந்து உரிமைகளை வச்சிருக்கிறாங்க, அதிகாரத்தை வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு போற இடம்லாம் காவல்துறை எதுக்குறாங்க? திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு. இந்த கேள்விய கேட்ட திராவிட ஆட்சியாளர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போறாங்க. கேள்வி கேட்கறாங்க. அவங்க அந்த இடத்துல பதில சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யார் கேள்வி கேட்டா வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, அது பிஜேபி அரசு, அந்த மோடி அரசு மட்டும் தான் பெண்கள வந்து இன்னைக்கு தாக்குறாங்க. ஆண்களா இருந்தாலும் கேள்வி கேட்கக் கூடாது. திராவிட ஆட்சியில இல்ல அப்படி. இன்னைக்கு பதில சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து உரிமை. கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. நாங்க ஓட்டு போடுறோம். கேட்டா நீ ஓட்டு போட்டியா? அப்படின்னு கேட்கிறீங்க. இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு, ஒரு உணர்ச்சி நாளைக்கு நம்ம தலைமுறைகள், நம்மளோட இளைஞர்கள் நல்லா இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை சார்ந்து
சிந்திக்க வேண்டும் அப்படிங்க என்ற ஒரே எண்ண நோக்கத்தோடு தான் அந்த சிந்தனையை போய் நான் கேட்டேன். மத்தியில உங்க ஆட்சி இருக்கிறதுனால தானே பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்க கூடாது, பெண்கள் எந்த இடத்துலயும் கேள்வி கேட்க கூடாதுன்னு இப்பயே இருக்கிறீங்களே, அடுத்த ஆட்சி வந்தா நீங்க எப்படி இருக்கும் என்பதை மக்கள் உணரணும். இப்ப வந்து காவல்துறையிட்ட வந்து புகார் கொடுத்திருக்கீங்களா? சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கீங்க? புகார் கொடுத்திருக்கோம். சட்ட ரீதியா நைட்டே வந்து நெறைய எல்லா கமிஷனர் எல்லாமே வந்தாங்க. வந்து நாங்க எழுதி குடுத்துருக்கோம். என்னைய தாக்குனவர எழுதி குடுத்துருக்கோம். நாங்க அதிகமா பேசுனாங்க. எல்லாத்தையுமே நாங்க எழுதி எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா அவங்க பேசின விதம் அப்படி அப்படின்னு சொல்லி பாதுகாப்போட சேர்த்து நான் எழுதி குடுத்துருக்கேங்க. மேற்கொண்டு சட்ட ரீதியான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் காவல்துறையினரும் நீதித்துறையும் எடுக்க இருக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் எங்கள் நேயர்களுக்காக காத்திருந்து இவ்வளவு தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.